அரபிக் மந்தி ரைஸ். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: குடமிளகா ஒரு 2, ஆனியன் ஒரு கட் பண்ணது, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை. ஆமாம், நீயும் தேவைதான், சும்மா மந்தி செய்ய முடியுமா? அடுத்தது கட் பண்ண ஆனியன் இப்படி திறக்கிறது, மூடுறது எப்படின்னா அவ்வளோதான், இப்படி வச்சா மூடுறது. சரியா? இப்படி வச்சா திறந்துடும், இப்படி வச்சா மூடிடும். இப்போ திறக்கணும்னா இப்படி வச்சுட்டு அடுத்துக்கிட்ட வரும். இந்த குக்கர் மந்தி பிரியாணி செய்ய சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ணிக்கிறோம், தூர ஊற்றிக்கிறோம். இதை அப்படி கொண்டு வந்து அடுப்பில் வைக்கிறோம். சரியா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா வாட்டர் ஊற்றணும். இதில் வாட்டர் இல்லை, தண்ணி ஊற்றிக்கணுமா? அதாவது இந்த கப் ரைஸில் பார்த்தீங்கன்னா 4 கப் ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 4 கப்புனா இந்த கப்பு 12 கப்பு தண்ணி வேணும். சரியா? அப்போ 1 2 3 3. அடுத்தது அதே மாதிரி அது 3 கப்புன்னு வச்சுக்கோமா. 3 7 கப்பு தண்ணி ஊற்றியாச்சா? ஏழு 3 10 கப்பாச்சா? 10. அடுத்தது 11.5 12 கப்பு. கரெக்டா? இப்போ இதில் 3 கப் ரைஸ்னா 12 கப்பு தண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். நைஸ். இப்போதைக்கு இதில் எதாவது சேர்க்க போகிறோம் பாரு. we are going to add, this is important, okay? அதாவது லெமன், ட்ரை லெமன். ஓகே, லெமன் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை போடுறேன். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், ஒரு கொஞ்சம் இவ்வளோண்டு கிராம்பு, பெப்பர் கொஞ்சம் கூட போடணும். ஓகே, இவ்வளவும் நல்லா வேகணும். சரியா? இவ்வளோ பெப்பர் போட்டிருக்கேன். இது கொதிக்கணும். இதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போடணும். ஓகே, போட்டுட்டு அதுக்கு கூட கார்லிக் சேர்க்கணும். சரியா? கார்லிக்கு சேர்த்துட்டேன். இதுக்கு கூட நாம் சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இது பாயில் ஆன பிறகு சிக்கன். ஸோ இதில் உப்பு சேர்க்கணும். அப்புறம் மந்தி மசாலா பொடி இருக்குது, அதை சேர்க்கணும். ஸோ இதில் நான் உப்பு சேர்க்குறேன், 1 ஸ்பூன். இது சிக்கனுக்கு தேவையானதான். ஓகே, அவ்வளோதான். 1.5 ஸ்பூன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். 1.5 ஸ்பூன் உப்பை சேர்த்துட்டேன். இப்போது சிக்கனை சேர்க்கணும். இது பாயில் ஆன பிறகு தான் சிக்கன் போடணும். சிக்கன் நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது. ஓகே, ஸோ இருக்கிற சிக்கன் இவ்வளோ தான் இருக்குது. மேபி ஒரு 600 கிராம் இருக்கும் ஒரு கோழி. ஸோ இது பாயில் ஆகி கொதிக்கும்போது இதை உள்ளே சேர்க்கணும். சிக்கனை வேக வைக்கிறோம். ப்ளஸ்ஸு
நம்மக்கிட்ட வந்து மந்தி மசாலான்னு ஒரு பொடி இருக்கு. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். லூலு 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 போனால் மந்தி மசாலா பொடி கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து சேர்க்கணும். இது கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்க்கலாம். பாயில் ஆக போகுது. ஸோ சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் இதில் வேகணும். இந்த ஸ்டாக் எடுத்து தான் நம்ம மந்திக்கு வந்து பிரியாணிக்கு போடுப்போம். ஓகே, ஸோ அங்கே அக்காவை பேர் இது இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு ஹெல்மெட் மாடல். இரு இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம பைக்ல எல்லாம் ஊரில் போகும்போது கொண்டு போகலாம். சரியா? இரு இது ஹெல்மெட் இல்லை, இது வந்து ரைஸ் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு டப்பா. இவன் தலையில் உள்ள பேன் எல்லாம் போகட்டும். ஓகே, இதில் தான் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி இப்படி வச்சோம்னா அந்த தண்ணி போயிடும். ஸோ 4 cups of rice. 1 2 3 4. இதை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி ஒரு 20 minutes, half an hour வச்சோம்னா ஃபர்தர் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அம்மா இது தண்ணி வடிஞ்சிரும். ரொம்ப வாஷ் பண்ணிவிட்டு வெடிச்சு வச்சிடணும். ஓகே, இல்லை எனக்கு அப்படியே வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஊற வைக்கிறதுக்கு இப்படி தண்ணி பிடிச்சிட்டு ஓகே, ஜஸ்ட் கீப் லைக் தட். தட்ஸ் இட். ஓகே, இப்போது சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குது. ஒரு 5 minutes நம்ம வந்து விசில் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ 5 minutes இந்த சிக்கன் நல்லா வெந்து உங்களுக்கு ஸ்டாக் ரெடி ஆகும், சிக்கன் ஸ்டாக். ஸோ நமக்கு தேவை இந்த சிக்கன் ஸ்டாக்கு தான். ஸோ இப்போது இதை திறந்து பார்க்கலாம். இப்போது வேக வச்ச சிக்கனை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் தனியாக. ஏன்னா அதில் போட்டிருக்கிற ஸ்பைசிஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு தண்ணியில் தான் நம்ம வந்து சிக்கனை வேக வைக்க நம்ம வந்து மந்தி ரைஸ் வந்து வேக வைக்க போகிறோம்.
இந்த வேக வச்ச சிக்கனில் வந்து நம்ம தேவையான ஸ்பைசஸை சேர்க்கணும். அதாவது நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்க்கணும், பெப்பர், அப்புறம் வத்தல் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா லைட்டாக சேர்த்துட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் வைக்கலாம், அல்லது மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன் இப்போது, அந்த மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்கு. வினிகரும் அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் மஞ்சள் தூள், வத்தல் பொடி இவ்வளோ சேர்த்து நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு, அப்புறம் அந்த ரைஸ் ரெடி ஆகும்போது இதை வந்து தம் வச்சு இறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் குடமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் ரைஸ் வெந்த பிறகு நம்ம மேலே வச்சு தம் வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போது இந்த குக்கரை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஊற்றுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டாக்கை ஊற்றி தேவையான அளவு ரைஸ், ஊற வச்சு எடுத்துருக்கிற ரைஸை வச்சு நம்ம பாயில் பண்ணணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். தென் கொஞ்சம் ஆனியன் போட்டு வதக்கணும். இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலம். இப்போது ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலம் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் ஸ்டாக் வந்து ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கணும். அதாவது ஒரு கப் ரைஸுக்கு 2.5 கப்பு சிக்கன் ஸ்டாக் இந்த வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ நான் இப்போ 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 கப்பு தண்ணி, அதே அளவில் 7.5 கப்பு தண்ணி சேர்த்தோம்னா ரைஸு செம்மையாக வந்து வரும்.
இந்த மந்தியோட டேஸ்ட்டு காரணமே பார்த்திங்கன்னா அந்த மேகி சிக்கன் க்யூப். இது பார்த்திங்கன்னா சால்ட்டு கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 1 க்யூப், இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு 1 க்யூப், 2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா 2 க்யூப் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேவையான உப்பே செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சால்ட்டு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அரை லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்போது பாயில் ஆகிடுச்சு. சி, லுக் அட் திஸ். இப்போ ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஊற வச்ச ரைஸ். விசில் எதுவுமே போடக்கூடாது. இப்போ ஊற வச்ச ரைஸை சேர்த்துட்டேன். லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸு. ஓகே, தென் இதை மூடி வச்சிடலாம். இது கூட நம்ம கேஷ்யூ சேர்க்கக்கூடாது, ஆனால் கேஷ்யூ நல்லா இருக்குங்கிறதுக்காக இது கூட கேஷ்யூ சேர்க்கணும். ஓகே, பட் மோஸ்ட்லி யூ ஹாவ் டு அவாய்ட் கேஷ்யூ. ஒரிஜினல் மந்தியில் கேஷ்யூ சேர்க்க மாட்டோம். ஸோ என்னென்னா குக்கர் போட்டுட்டேன், விசிலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, விசில் வைக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா தம்மு போடணும். அதாவது விசில் வச்சு ஸ்லோ பண்ணி விட்டுறணும். ஓகே, அது வைக்கும்போது சிக்கன் வச்சு திரும்ப திறந்து, அதாவது ஹை இதில் வச்சு விசில் வைக்காமல் 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தண்ணி கம்மியான உடனே அந்த ஓவனில் வச்சு சிக்கனை உள்ளே தூக்கி வச்சு இந்த குடமிளகாயை தூக்கி உள்ளே வச்சு ஓகே திரும்ப விசில் வந்து தம்மு போட்டு வைக்கணும். தட்ஸ் இட். இப்போது திறந்து பார்க்கலாம், தம்மு போடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணணும். இந்த குடமிளகாயை இப்படி ஊனி வைக்கணும். இந்த குடமிளகாயை எடுத்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனை வந்து ஃப்ரையர் ஓர் ஓவன்லேருந்து எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். வெஜ் தென் இஃப் யூ லைக் 1 spoon யூ கேன் ஆட் கீ. அப்புறம் தம் போடும். லாக் பண்ணிட்டேன். ஸ்லோ இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி வச்சு விசில் போட்டுரும். விசில்னா எப்படி வந்துடும். ஓகே, அவ்வளோதான்.
எஸ் விட்டுரு, அப்படியே தூக்கு தூக்கு. இது இனி ரொட்டேட் பண்ண வேணாம்டா. மெதுவா டேய் சூடுடா. நீ மூக்க விடுடா. டேய் அப்படி கிண்டாடா. இது தள்ளு. இப்பமா மணக்குதா மணக்கலையா? இதாங்கடா உனக்கு இல்லை, இது அம்மா உனக்கு சொல்லிட்டுங்கடா. டாடா அவ்வளோதான். சாப்பிட்டு பாப்போமா? அவிச்சாச்சா? ஏர் ஃப்ரைல விடா. பாப்போமா ரைஸ் எப்படி வந்திருக்கு? நீ சி press well cooked. ஓகே, சிக்கன் எப்படி வந்திருக்கு பார்ப்போம். இந்த பீஸா வச்சு காமிப்போமா? குட், லைக் கேக். டேஸ்ட் பார்ப்போமா? இப்படி எடுத்து ஃபஸ்ட் இதில் கொஞ்சம் பிச்சுக்கணும் அந்த மிளகா. இதில் ஒரு பீஸ் ஓகே, இப்படி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி அல்டிமேட். வாவ், நைஸ் அரமா, மஸ்ட் ட்ரை.